நடிகர் கிருஷ்ணமூர்த்தி, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ற ஒற்றை வசனத்தின் மூலம் நம்மை எல்லாம் சிரிக்க வைத்தவர் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உண்மையில் அவர் ஒரு புரொடக்ஷன் மேனேஜர் என்பது உங்களுக்கு தெரியுமா? ராகுல் டிராவிட் நடித்த ஜாம் ஜாம் ஜாமி விளம்பரம் பார்த்துள்ளீர்களா? சரி, அதை கூட விடுங்கள். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா என்ற விளம்பரத்தை தெரியாதவர்களே இருக்க முடியாது தானே. அந்த புகழ்பெற்ற விளம்பரத்தை எடுத்தது இந்த கிருஷ்ணமூர்த்தி தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நாமெல்லாம் இவரை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி என்று சாதாரணமாக அழைக்க, இவரை பற்றி தெரிந்த சினிமா துறையினரோ இவரை மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி என்று மரியாதையுடன் அழைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இவர் புரொடக்ஷன் மேனேஜராக இருந்தபோது நடிகர் வடிவேலுவிற்கு ஒரு நாள் சம்பளமாக 100 ரூபாயை கொடுத்த இவர் சில வருடங்கள் கழித்து அதே வடிவேலுவிற்கு ஒரு நாள் சம்பளமாக 15 லட்சத்தை இவர் கையாலேயே கொடுத்துள்ளார் என்றால் வியப்பாக இருக்கிறது அல்லவா? நடிகர் கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி மகேஸ்வரி எஸ்.வி. சேகரின் நாடக குழுவில் நடித்தவர் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை என்றே சொல்லலாம். நடிகர் வடிவேலு கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியை தங்கச்சி என்றுதான் அழைப்பார். அதோடு கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி வைக்கும் திருக்கை மீன் குழம்பு என்றால் வடிவேலுவிற்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் வடிவேலு சென்னைக்கு வரும்போதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டிற்கு வந்து திருக்கை மீன் குழம்பை ருசித்துவிட்டு தான் செல்வார் என்பது சுவாரஸ்யமிக்க ஒரு உண்மை. நடிகர் கிருஷ்ணமூர்த்தியின் நிர்வாக திறனை பார்த்து வியந்து போன இயக்குனர் பாலா அவரது சேது படத்திற்கு பிறகு நடிகர் கிருஷ்ணமூர்த்தியை அவரின் PA என்று சொல்லப்படும் பர்சனல் மேனேஜராகவே வைத்துக் கொண்டார் என்பது பலருக்கும் தெரியாது என்றே சொல்லலாம். எந்த புத்தகத்தை படித்தாலும் முதலில் அந்த புத்தகத்தின் கடைசி பக்கத்தை படித்துவிட்டு தான் கடைசியாக முதல் பக்கத்தை படிக்கும் பழக்கம் கொண்டவர் இந்த கிருஷ்ணமூர்த்தி என்பது விசித்திரமான ஒரு உண்மை. நடிகர் கிருஷ்ணமூர்த்தியிடம் எதை சொன்னாலும் உடனே செய்து விடுவார். ஆனால் யாராவது அவரை டான்ஸ் மட்டும் ஆட சொல்லிவிட்டால் போதும், அவர்களை துரத்தி துரத்தி அடிக்கும் விசித்திரமான பழக்கம் கொண்டவர் இவர். இவரின் மூத்த மகன் திரு பிரசாந்த் கார் பந்தயத்தில் தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நடிகர் கிருஷ்ணமூர்த்தி தெரியும், புரொடக்ஷன் கிருஷ்ணமூர்த்தி தெரியும், அட்வர்டைசர் கிருஷ்ணமூர்த்தி தெரியும். ஆனால் மாடல் கிருஷ்ணமூர்த்தியை தெரியுமா? ஆம், கருப்பு கோட்டுக்குள் உடைந்த கனவுகள் என்ற தலைப்பில் வறுமையில் வாடும் வக்கீல்களின் நிலையை எடுத்துச் சொல்வது போல் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த ஜூனியர் விகடனின் அட்டை படத்திற்கு மாடலாக போஸ் கொடுத்து விகடனையே அலங்கரித்தார் இந்த கிருஷ்ணமூர்த்தி. நடிகரும் அரசியல்வாதியுமான சீமானும் கிருஷ்ணமூர்த்தியும் நண்பர்கள் என்பதால் சீமான் கிருஷ்ணமூர்த்தியை செல்லமாக கிச்சு கிச்சு என்றுதான் அழைப்பார். அதேபோல் சீமான் இவருடைய மனைவியின் மீன் குழம்பை விரும்பி சாப்பிடக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் சீமானின் படமான வாழ்த்துக்கள் என்ற படத்திற்கு நடிகர் கிருஷ்ணமூர்த்தி தான் புரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றினார் என்பதோடு அந்த படத்தில் சிறிய வேடம் ஒன்றிலும் நடித்துள்ளார். மேலும் நடிகர் கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பலரும் அறியாத சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள இந்த காணொளியை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். தமிழ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் கிருஷ்ணமூர்த்தி 1964ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் 3 அக்காக்கள் 2 அண்ணன்களுக்கு பிறகு கடைசி பிள்ளையாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். படிப்பில் பெரிதாக ஆர்வம் காட்டாத இவர் உலக நாயகன் கமலஹாசனின் 16 வயது நிலை படத்தை பார்த்துவிட்டு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அவரை போன்றே சப்பானி வேடமிட்டு நாடகம் ஒன்றில் நடித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற போதும் 11ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்தார். படிப்பிற்கு அத்துடன் முழுக்கு போட்டார். சென்னைக்கு சென்றால் சினிமாவில் நடிக்கலாம் என்ற ஆசையில் வீட்டிற்கே தெரியாமல் திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு ஓடி வந்தார். சென்னையில் இயக்குனர் பாரதி ராஜாவின் ஆபீஸுக்கு சென்று நடிக்க வாய்ப்பு கேட்டார். பிறகு இயக்குனர் பாலச்சந்தரின் ஆபீஸ், நடிகர் டி ராஜேந்தரின் ஆபீஸ் என வாய்ப்பு தேடி சென்னை முழுவதும் அலைந்து திரிந்தார். சென்ற இடமெல்லாம் அவமானங்கள் மட்டுமே மிஞ்சியதால் சினிமாவில் நடிப்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல என்ற நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டார். சென்னை டி நகரில் உள்ள மேன்சன் ஒன்றில் தங்கியிருந்த போது 3 வேளை உணவுக்கே சிரமப்பட்டு வந்ததால் இயக்குனர் உதயா என்பவர் தினமும் இவருக்கு இரவு உணவை கொடுத்து வந்தார். இதற்கு மேலும் சினிமாவை நம்பியிருக்க முடியாது என்று நினைத்து என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை செய்யலாம் என முடிவெடுத்தார். அப்போது எடிபிடி வேலையான ஆபீஸ் பாய் வேலை ஒன்று காலியாக இருந்ததால் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். அப்படி ஆபீஸ் பாயாக வேலை செய்த நேரத்தில் எதேச்சையாக நடிகர் அஜித் இவரின் எதிரே வந்துவிட, அஜித்தெல்லாம் நம்மளை மதிப்பாரா என்ற தாழ்வு மனப்பான்மையால் அவரை பார்க்காதது போல் ஒதுங்கி சென்றுள்ளார் இந்த கிருஷ்ணமூர்த்தி. அதை கவனித்த நடிகர் அஜித் கிருஷ்ணமூர்த்தியின் பின் தோளில் கை வைத்து வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லியுள்ளார். இவரை போய் இப்படி நினைச்சிட்டோமே என்று வேதனைப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி அந்த சம்பவம் அவரை செருப்பால் அடித்த மாதிரி இருந்ததாக அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தெரிவித்தார்.
ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் பார்க்காமல் அனைவருடனும் நட்பாக பழகக்கூடியவர்தான் நடிகர் அஜித் என்றார். நடிகர் விஜயகாந்த் சரிதான் நடித்து 1984ஆம் ஆண்டு வெளிவந்த குழந்தை இயேசு என்ற திரைப்படத்தில் ஆபீஸ் பாயாக பணியாற்றினார். அந்த குழந்தை இயேசு படம் ஆரம்பிக்கும் போது ஆபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்த இவர் அந்த படம் முடியும் போது அந்த படத்திற்கே புரொடக்ஷன் மேனேஜராக மாறினார் என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அல்லவா? ஆம், இவரின் கடின உழைப்பையும் நல்ல நடத்தையையும் பார்த்த அந்த படக்குழுவினர் முதலில் ஆபீஸ் பாய், பிறகு கேசியர், உதவி இயக்குனர், புரொடக்ஷன் மேனேஜர் என அந்த படம் முடிவதற்குள்ளே இவருக்கு படிப்படியாக பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்தனர். அதன் பிறகு ராசையா என்ற படத்தில் நடிகர் வடிவேலுவுடன் இணைந்து சிறிய வேடம் ஒன்றில் நடித்தார். நடிகர், புரொடக்ஷன் மேனேஜர், புரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அட்வர்டைசர் என பல துறைகளிலும் கலந்து கட்டி அடித்தார். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா என்ற விளம்பரம் எவ்வளவு பிரபலம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த பிரபலமான விளம்பரத்தை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் சச்சின் டெண்டுல்கரை வைத்தும் ராகுல் டிராவிட்டை வைத்தும் பலவிதமான விளம்பர படங்களை எடுத்து சாதனை படைத்தார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 1000த்திற்கும் மேற்பட்ட விளம்பர படங்களை இந்த கிருஷ்ணமூர்த்தி எடுத்துள்ளார் என்பது நம்மில் பலரும் அறியாத ஒரு உண்மை என்றே சொல்லலாம். 2001ஆம் ஆண்டு வெளியான தவசி என்ற திரைப்படத்தில் நடிகர் வடிவேலுவுடன் இணைந்து இவர் பேசிய எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ற ஒற்றை வசனம்தான் நடிகர் கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. நடிகர் கிருஷ்ணமூர்த்தி புரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்பதால் நடிகர் நடிகைகளின் கால்ஷீட் வாங்குவது, அவர்களின் வீட்டிற்கு சென்று சம்பளம் பேசி முடிவு செய்வது போன்ற வேலைகள் எல்லாம் இருக்கும். ஆதலால் அவர்களின் வீட்டை தேடி அட்ரஸ் கேட்கும் போதெல்லாம், என்ன சார் படத்தில் வடிவேலை பண்ணது பத்தாதா, இப்போ நேர்லேயும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்று சொல்லி சிரித்து கொண்டே அட்ரஸ் சொல்ல மாட்டார்களாம். நடிகர் கிருஷ்ணமூர்த்திக்கு நாடகம் பார்க்கும் பழக்கம் உண்டு. அப்படி ஒரு முறை எஸ்.வி. சேகரின் நாடகம் ஒன்றை பார்க்க சென்றபோது அந்த நாடகத்தில் நடித்த மகேஸ்வரி என்ற பெண்ணை பார்த்தவுடன் இவருக்கு பிடித்திருந்தது. அந்த நாடகம் முடிந்ததும் அந்த பெண்ணிடம் சென்ற கிருஷ்ணமூர்த்தி உங்க அட்ரஸ் வேணும் என்று கேட்க, அதற்கு அந்த பெண்ணோ எதற்கு என்று கேட்டுள்ளார். இல்லை, உங்களை என்னோட நாடகத்தில் புக் பண்ணணும் என்று சொல்லியுள்ளார். அதையும் உண்மை என்று நம்பிய அந்த பெண் இவருக்கு அட்ரஸும் கொடுத்துள்ளார். அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற கிருஷ்ணமூர்த்தி அந்த பெண் பிரபல சண்டை பயிற்சியாளரின் மகள் என்பதையும் அந்த சண்டை பயிற்சியாளர் இப்போது உயிருடன் இல்லை என்பதையும் ஆதலால் அவர்கள் வறுமையில் வாடுவதையும் அறிந்து கொண்டார். பிறகு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கிருஷ்ணமூர்த்தி சொல்லவே அவர்களும் ஒப்புக்கொண்டனர். திரு கிருஷ்ணமூர்த்தி மகேஸ்வரி திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு பிரசாந்த், கௌதம் என்கிற 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் கார் பந்தயத்தில் தேசிய அளவில் சாம்பியனாகவும், 2வது மகன் போட்டோகிராஃபி படித்துவிட்டு இயக்குனராகும் முயற்சியிலும் உள்ளார். நடிகர் வடிவேலுவும் கிருஷ்ணமூர்த்தியும் நடித்த வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் காட்சியை நம்மால் மறக்க முடியுமா என்ன? நம்ம வீட்டு கல்யாணம் என்ற படத்தில் நடிகர் வடிவேலுவுடன் இணைந்து இவர் நடித்த காட்சியான சாமி எங்க போகணும் என்று வடிவேல் கேட்க, அதற்கு சுடுகாட்டுக்கு என்பார் கிருஷ்ணமூர்த்தி. செத்தவங்கள்ல அங்க போவாங்க என்று வடிவேல் சொல்ல, சுடுகாடு இருக்கிற ஏரியாவுக்கு போகணும் என்பார் கிருஷ்ணமூர்த்தி. இந்த காட்சியின் மூலம் மேலும் பிரபலமடைந்தார். நான் கடவுள் என்ற படத்தில் காமெடி நடிகராக மட்டுமல்லாது குணச்சித்திர நடிகராகவும் முருகன் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து பலரது பாராட்டையும் பெற்றார். எலி என்ற படத்தில் இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சேங்ஷன் பண்ண முடியும், பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க என்று கிருஷ்ணமூர்த்தி அசால்ட்டாக சொல்லும்போது நம்மால் சிரிப்பை அடக்கவே முடியாது என்று சொல்லலாம். அதேபோல் மருதமலை, வேலாயுதம், வேல், மௌனகுரு போன்ற 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். நடிகர் வடிவேலுவை பற்றி பலரும் பலவிதமாக பேசும் நிலையில் இவரோ என்னை போன்ற பலரை உருவாக்கிய பெருமை நடிகர் வடிவேலுவையே சாரும். வடிவேலு கிட்ட களிமண்ணா போனா போதும், நம்மளை சிற்பமா செதுக்கிடுவார். சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சு நடிச்சு காட்டுவார். நான் எவ்வளவு காமெடியான கான்செப்ட் சொன்னாலும் வடிவேலு லேசில் ரசிக்க மாட்டார். இன்னும் அதில் சுவாரஸ்யம் சேர்க்கணும்னு நினைப்பார். அப்படிப்பட்ட கடின உழைப்பாளி அவர். என்னோட 37 வருட சினிமா அனுபவத்தில் எலி படத்தில் தான் நானும் வடிவேலும் அதிக டேக் வாங்கினோம். கிட்டத்தட்ட 18 டேக் வர போச்சு. ஆனால் அந்த சீன் சில காரணங்களால் அந்த படத்தில் வரல. என்னோட வாழ்க்கையே மாற்றின தவசி படத்தில் வர்ற எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் காட்சி வடிவேல் சாரால தான் எனக்கு கிடைச்சிது. நாளைக்கு எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் காட்சிக்கு தயாராக வந்துவிடு என சொல்லி
சொல்லிவிட்டு சென்றார் வடிவேலு. கொஞ்ச நேரம் கழித்து வந்த எனது மேனேஜர் அந்த காட்சியில் மயில்சாமியை நடிக்க வைக்க சொல்லி அந்த படத்தின் இயக்குனர் சொல்லியுள்ளார் என என்னிடம் சொன்னதும் நான் சரி பரவாயில்லை என சொல்லிவிட்டேன். அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வந்தது. வடிவேலு செட்டுக்கு வந்து விட்டார், நீங்களும் உடனே வந்து விடுங்கள் என்றனர். ஆனால் நான் வர முடியாது என சொல்லிவிட்டேன். அங்கு சாட்டில் மயில்சாமியை பார்த்த வடிவேலு, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க? இந்த சாட்டில் கிருஷ்ணமூர்த்தி நடித்தால் தான் நன்றாக இருக்கும், உனக்கு வேற ஒரு பிரமாதமான சாட் வச்சிருக்கேன் என்று வடிவேலு சொல்லியுள்ளார். வடிவேலுவிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நீ இப்போ இங்கே கிளம்பி வர்றியா இல்லை நான் வீட்டுக்கு கிளம்பி போய்விடவா என்றார். உடனே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்றேன். அவர்தான் எப்படி நடிக்க வேண்டும் என்ற அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அப்படித்தான் அந்த காட்சி உருவானது என்றார் கிருஷ்ணமூர்த்தி. இத்தனை வருடங்களில் நீங்கள் சம்பாதித்தது என்ன என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டபோது, நிறைய சொத்து சேர்த்து எல்லாத்தையும் இழந்துட்டேன். 2 வீடு சொந்தமாக வச்சிருந்தேன். வியாபாரம் நஷ்டம் வந்ததால் வித்துட்டேன். இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் இதுக்கெல்லாம் நான் துளியும் கவலைப்பட்டது கிடையாது. என்ன நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். ராத்திரி 12 மணிக்கு வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர் தெருவோரம் படுத்திருக்காங்கன்னு. அவங்கள நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை தான். ஒரே ஒரு சீனில் நடித்தாலும் தமிழர்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஆயுசுக்கும் நம்ம கொண்டாடுவாங்க. இதுதான் சினிமா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஒரு முறை ஹோட்டலில் சாப்பிட போனேன். இந்த ஊரில் எங்கே டிஃபன் நல்லா இருக்குன்னு கேட்டேன். பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டா எங்கேயும் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா எங்கேயுமே நல்லா இருக்காதுன்னு ஒருத்தர் சொன்னார். இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிற பல விஷயங்கள் காமெடியாக மாறும் என்கிறார் இந்த கிருஷ்ணமூர்த்தி. கேரளாவின் குமுலி அருகே நடந்த படப்பிடிப்பு ஒன்றில் கலந்து கொண்ட இவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்தது. இறுதிச் சடங்கிற்கு வந்த நடிகர் வடிவேலு என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல எண்ணத்த கண்ணையா, அப்புறம் செல்லதுரை, இடையில அல்வாவாசு, இதோ இப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு வரிசையாக என் கூட்டணியில் இருந்து ஒவ்வொருத்தராக இறந்து போயிட்டே இருக்காங்க. என் கூட்டணியோட கூடாரமே காலியாகுது என்று வேதனையாக கூறினார் வடிவேலு. 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் 50க்கும் மேற்பட்ட படங்களுக்கு புரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றியும் 1000த்திற்கும் மேற்பட்ட விளம்பர படங்களை எடுத்தும் உள்ள இந்த பன்முக கலைஞனின் உடல் வேண்டுமானால் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கலாம். உயிர், காமெடி என்ற ஒன்று இந்த உலகில் இருக்கும் வரை என்றும் நம்முடனே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.